அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு புது சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்முடைய சேனலை பார்க்குற நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 இந்த மாதிரியான தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. இன்னும் 2 மாதங்களில் நமக்கு குரூப் 4 டிஎன்பிஎஸ்சியில் வரப்போகுது. அதற்கு நம்முடைய நண்பர்களுக்கு உதவுகிற விதமாக நம்முடைய சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கான வினா விடைகளை நம்ம போடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம். அந்த வகையில் தற்போது சொல்லும் பொருளும், அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு வந்தாவே இந்த சொல்லும் பொருளும் கலை சொற்கள் இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் இதுக்கெல்லாம் நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக சொல்லும் பொருளும் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே, அதாவது ஒவ்வொரு பாடத்திலும் உங்களுக்கு செய்யுளுக்கு பின்னாடி அந்த செய்யுள் வரிகளுக்கான முக்கியமான சொற்களுக்கான பொருளை தமிழில் விளக்கி சொல்லியிருப்பாங்க. அந்த சொல்லும் பொருளும்லேருந்து குறைந்தபட்சம் 2 அல்லது 3 கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் இடம்பெறுவது வழக்கம். இது எப்படி இடம்பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல் கொடுத்துட்டு அதுக்கான பொருளை ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4 ஜோடிகளான சொல்லு பொருள் கொடுப்பாங்க. அதில் பொருத்தமானதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4 கொடுக்குறாங்கன்னா அதில் 3 தப்பாக இருக்கும். ஒரு சொல்லுக்கான பொருள் கரெக்டாக இருக்கும். அந்த இணை எது அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பொருத்தமான இணையை கண்டறிகன்னு சொல்லுவாங்க. அல்லது 4 இணை கொடுத்துட்டு அதில் 3 இணை சரியாக இருக்கும், ஒரு இணை தவறாக இருக்கும். அப்போ தவறான இணையை கண்டறிகன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 4 சொல்லு கொடுத்துருவாங்க, 4 பொருள் கொடுத்துருவாங்க. மேட்ச் தி ஃபாலோயிங், அதாவது பொருத்துகளை கொடுத்துட்டு சொல்லும் பொருளையும் மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி குறைந்தபட்சம் 2 முதல் 3 வினாக்கள் சொல்லும் பொருளும் வரும். அந்த வகையில் இப்போதைக்கு நம்ம சேனலில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழில் இருக்க செய்யுளுக்கான அந்த சொல்லும் பொருளும் அப்படின்ற தலைப்பில் இருக்க எல்லாவற்றையும் தொகுத்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். தயவுசெய்து இதை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோக்களை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தலைப்பில் வீடியோ வேணும், எது தொடர்பான வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது தொடர்பான வீடியோக்களை நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இந்த சீரீஸ் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் கொண்டு வரேன். தயவுசெய்து முழுமையாக பாருங்கள். இப்போ 6ஆம் வகுப்பில் இருக்கிற அந்த சொல்லும் பொருளும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் 6ஆம் வகுப்பில் ஒவ்வொரு செய்யுள் பாடல்கள் முடிஞ்ச உடனே அதற்கான சொல் மற்றும் பொருள் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தொகுத்து தனித்தனியாக படிக்க வேண்டியிருக்கும். நம்ம சேனலில் மொத்தமாக தொகுத்து கொடுக்குறேன், தயவுசெய்து பாருங்கள். ஓகேங்களா? சரி, நம்ம போயிடலாமா கண்டென்ட்டுக்குள்ளே? இது முதல் வீடியோ அப்படின்றதுனால இந்த சீரீஸில் நான் நிறைய பேசியிருக்கேன். தயவுசெய்து யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். முதல்ல சொல்கிறாங்க, நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. சமூகம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? மக்கள் குழு. சமூகம்னா மக்கள் குழு. விளைவு அப்படின்னா விளைச்சல். விளைவு என்றால் விளைச்சல். அசதி அப்படின்னா சோர்வு. யாராவது நம்ம வெளில போயிட்டு வந்தால் என்ன சொல்லுவோம்? இப்போ அசதியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். சிலர் என்ன சொல்லுவாங்க? சோர்வாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அசதினா சோர்வு. ஆழிப்பெருக்குனா கடல்கோள், அதாவது கடல் கொந்தளிப்பு. சரிங்களா? கடல் கொந்தளிச்சு என்ன பண்ணும்? சில சமயங்களில் நிலப்பகுதியவே கொண்டு போயிடும். கன்னியாகுமரிக்கு அடுத்து நமக்கு என்ன சொல்லுவாங்க? நெமூரியா அப்படின்ற ஒரு கண்டம் இருந்தது. அந்த கண்டத்தை என்ன பண்ணிடுச்சு? கடல்கோள்னால அது அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நமக்கு ஆழிப்பெருக்குன்னா கடல்கோள். ஓகேங்களா? மேதினி அப்படின்னா உலகம். மேதினா உலகம். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு அறிய விரும்பாமை. அறிய விரும்பாமை அப்படின்னா நம்ம மனசுக்கு ஒரு தலையிட்டுக்கிறது, ஒரு திரையிட்டுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே நம்ம தெரிஞ்சுக்க விரும்புறதில்ல, அப்படியே இருக்கிறது. அதுதான் உள்ளப்பூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு என்ன? அறிய விரும்பாமை. திங்கள் அப்படின்னா நிலவு. திங்கள்னா நிலவு. திங்களுக்கு வேறு பெயர்களும் இருக்குது. திங்கள்னா கிழமையும் சொல்லுவாங்க. அதே போல் மாதம், அதாவது சித்திரை திங்கள், வைகாசி திங்கள். நம்ம திருமண பத்திரிகைலாம் எடுத்து பார்த்திங்கன்னா வருகின்ற தை திங்கள் அப்படின்னு போடுவாங்க. அப்படின்னா என்னது? தை நிலவுன்னு எடுத்துக்கூட தை மாதம். நிலவுக்கு, அதாவது திங்கள் அப்படின்னா நிலவு, கிழமை திங்கள் கிழமைன்னு இருக்குது. அதே போல் மாதம் அப்படின்றதும் திங்கள் தான் சொல்லுவாங்க.
கொங்கு அப்படின்னா மகரந்தம். மகரந்தம்னா மலருடைய அந்த மலரில் இருக்கும் இல்லைங்களா, அதுதான். கொங்குனா மகரந்தம். அலர் மலர்தல். மலரினுடைய பல்வேறு நிலைகளை வந்து நமக்கு 6ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. அதில் தான் அலர் அப்படின்றது ஒரு வகையான மலர்ச்சி இல்லைங்களா. பூவின் பல்வேறு நிலைகள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்து வச்சுங்க. திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். திகிரினா ஆணை சக்கரம். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில். பொற்கோட்டு என்றால் பொன்மயமான சிகரத்தில். மேரு அப்படின்னா இமயமலை. மேருமலை அப்படின்னா இமயமலை அப்படின்னு அர்த்தம். நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். நாமநீர் என்றால் அச்சம் தரக்கூடிய கடல். கடலில் வந்து நம்ம அலை கிட்ட போனாவே, கொஞ்சம் பெரிய அலை வந்தாவே நமக்கு அச்சம் ஏற்படுது இல்லையா, அது அச்சம் தரும் கடல். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். சரிங்களா. காணி நிலம் அப்படின்றது நில அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் என்றால் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் உள்ளம். சித்தம் என்றால் உள்ளம். நம்ம ஏதாவது சொல்லும்போது என்ன சொல்லுவோம், இறைவன் சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இறைவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சித்தம் அப்படின்னா உள்ளம். இயன்றவரை முடிந்தவரை. இயன்றவரை என்றால் முடிந்தவரை. ஒருமித்து என்றால் ஒன்றுபற்று. ஒருமித்துனா ஒன்றுபட்டு. ஔடதம் மருந்து. இதை வந்து ஔஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தமிழில் ஔடதம்னு சொல்கிறாங்க. ஔடதம்னா நிறைய பேருக்கு புரியாது, அதனால தான் மருந்து அப்படின்றது சொல்கிறாங்க. மாசர குற்றமில்லாமல். மாசர என்றால் குற்றமில்லாமல். சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால். சீர்தூக்கின் என்றால் ஒப்பிட்டு ஆராய்தல். தேசம் நாடு. தேசம் என்றால் நாடு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். தூற்றும்படி இகழும்படி. தூற்றுதல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அவனை எல்லாரும் தூற்றுறாங்க அப்படின்னா இகழ்தல் அப்படின்னு அர்த்தம். மூத்தோர் என்றால் பெரியோர். மூத்தோர் என்றால் பெரியோர். மேதைகள்னா யார், அறிஞர்கள். அறிவியல் மேதை, அவர் ஒரு மாமேதை அப்படின்னு சொல்லுவாங்க. மாமேதை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அவங்கள அறிஞர் அப்படின்றது அர்த்தம். மாற்றார் மற்றவர். மாற்றார் மாற்று பொருள். மாற்றார் பொருள்னு சொல்லுவாங்க. அப்போ மற்றவருடைய பொருள் அப்படின்னு அர்த்தம். நெறி அப்படின்னா வழி. நெறி என்றால் வழி. வற்றாமல் அப்படின்னா குறையாமல். நதிநீர் வற்றாமல் இருக்கிறது, வற்றாத ஜீவ நதி அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நதியில் எப்பவுமே தண்ணி வந்து குறையாது அப்படின்னு அர்த்தம். நன்றி அறிதல். பிறர் செய்த உதவியை மறவாமல் இருத்தல். சரிங்களா. நன்றி அறிதல்னா பிறர் செய்கிறாங்க, நமக்கு ஒரு உதவி செய்கிறாங்கன்னா அந்த உதவியை மறக்காமல் இருக்கணும். ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். ஒப்புரவு என்றால் எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். நந்தவனம் என்றால் பூஞ்சோலை அப்படின்னு அர்த்தம். நந்தவனம் என்றால் பூஞ்சோலை. பார் அப்படின்னா என்ன சொல்லுவோம், உலகம். பார் அப்படின்னா உலகம். பாருக்குள்ளே நல்ல நாடு அப்படின்னு பாரதியார் பாடுறாருலே. அப்போ உலகத்திலேயே ஒரு நல்ல நாடு அப்படின்றத நம்ம பாரதியார் சொல்கிறார், நம்ம இந்திய பாரத தேசத்தை. பண் அப்படின்னா இசை. பண் என்றால் இசை. இழைத்து பதித்து. நவரத்தினங்கள் இழைத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இழைத்துனா பதித்து. மல்லெடுத்த வலிமை பெற்ற. மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. சமர் அப்படின்னா போர். சமர் என்றால் போர். நல்கும் அப்படின்னா தரும். நல்கும் என்றால் தரும். கழனி என்றால் வயல்னு அர்த்தம். கழனி நெற்கழனி அப்படின்னு சொல்லுவாங்க, நெல் வயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கழனி அப்படின்னா வயல் அப்படின்னு அர்த்தம். மரம் என்றால் வீரம். மரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீரம் அப்படின்னு அர்த்தம். எக்களிப்பு அப்படின்னா பெரும் மகிழ்ச்சி. எக்களிப்பு என்றால் பெரும் மகிழ்ச்சி. வெற்றி பெற்ற எக்களிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் அவன் பேசுகிறான் அப்படின்னு அர்த்தம். களம் கப்பல்.
இந்த கப்பலுக்கு வந்து பல்வேறு பெயர்கள் இருக்குது, அதையெல்லாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கப்பலுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது இல்லைங்களா? ஆழி அப்படின்னா கடல், ஆழி என்றால் கடல்னு அர்த்தம். கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி, கதிர்ச்சுடர் என்றால் கதிரவனின் ஒளி அப்படின்னு அர்த்தம். மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடுன்னு அர்த்தம். மின்னல் வரி என்றால் மின்னல் கோடு. அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்துக்கள்னு அர்த்தம். அரிச்சுவடி என்றால் அகர வரிசை எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. தண்டருள் அப்படின்னா என்னது? குளிர்ந்த கருணை அப்படின்னு பொருள். கூர் அப்படின்னா மிகுதி. கூர் அப்படின்னா மிகுதின்னு அர்த்தம். செம்மையர் அப்படின்னா யார்? சான்றோர். செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சான்றோரை என்னன்னு சொல்லுவாங்க? செம்மையர் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏவல் அப்படின்னா துண்டு. இறைவனுக்கு ஏவல் செய்தல், இறைவனுக்கு தொண்டு செய்தல் அப்படின்னும் சொல்லுவாங்க, ஏவல் செய்தல்னு சொல்லுவாங்க. அப்போ ஏவல்னா துண்டுன்னு அர்த்தம். பராபரமே மேலான பொருளே, யாவரும் இன்புற்று இருப்பதை அறிய வேறொன்று அறியேன் பராபரமே என்றார் இல்லையா? அப்போ பராபரமேனா என்னது? மேலான பொருளே. பனி அப்படின்னா துண்டு. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? ஏவல் அப்படின்னா துண்டுன்னு பார்த்தோம். பனி அப்படின்னாலும் துண்டு. இறைப்பனி, மக்கள் பனி அப்படின்வாங்க. மக்கள் பணினா என்ன அர்த்தம்? மக்கள் துண்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ பனினாலும் துண்டுன்னு தான் அர்த்தம், ஏவல்னாலும் துண்டுன்னு தான் அர்த்தம். எய்தும் அப்படின்னா கிடைக்கும். எய்தும் என்றால் கிடைக்கும்னு அர்த்தம். எல்லாரும் எல்லா மக்களும். எல்லாரும் என்றால் எல்லா மக்களும். அல்லாமல் என்றால் அதை தவிரன்னு அர்த்தம். அல்லாமல் என்றால் அதை தவிர. கருணை என்றால் இரக்கம். கருணை அப்படின்னா இரக்கம். வீழும் அப்படின்னா விழும். வீழும் விழும். ஆகாது என்றால் முடியாது அப்படின்னு அர்த்தம். ஆகாது என்றால் முடியாது என்று அர்த்தம். நீல் நிலம் என்றால் பரந்த உலகம் அப்படின்னு பொருள். நீல் நிலம் அப்படின்னா பரந்த உலகம் என்று பொருள். முற்றும் அப்படின்னா முழுவதும். முற்றும் துறந்த முனிவர் அப்படின்னா எல்லாவற்றையும் துறந்துட்டு சன்னியாசம் போயிட்டாரு அப்படின்றத தான் முற்றும் துறந்த முனிவர்னு சொல்லுவாங்க. அப்போ முற்றும் அப்படின்னா முழுவதும். மாரி அப்படின்னா மழை. மாரி என்றால் மழை. கும்பி அப்படின்னா வயிறு. கும்பி என்றால் வயிறு. பூதளம் என்றால் பூமி அப்படின்னு பொருள். பூதளம் என்றால் பூமி. பார் என்றால் உலகம். பார் அப்படின்னா உலகம். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், ரிப்பீட் ஆகுது. பார் என்றால் உலகம். அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர். அஞ்சினர் என்றால் பயந்தனர். அச்சம் அப்படின்னா பயம் சொல்லுவோம் இல்லையா? அதான் அஞ்சினர், பயந்தனர். ஸோ 6ஆம் வகுப்பில் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி இருக்கிற சொல்லையும் பொருளையும் எடுத்து நம்ம ஒரே தொகுப்பாக 6ஆம் வகுப்பு புது புத்தகத்தில் இருக்கிறத எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் முழுமையாக பார்த்துருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் தயவுசெய்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் போடுறது இதுதான் முதல் முறை அப்படின்னால எதுவும் குறைகளும் இருக்கலாம். எனவே தயவுசெய்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பகிரணும். அடுத்தடுத்த வீடியோக்களில் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புன்னுட்டு இதை வந்து நான் சொல்லும் பொருளுமே ஒரு தனி பிளேலிஸ்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை நீங்கள் படித்து வச்சுக்கலாம். எக்ஸாம் போகும்போது குறிப்பாக இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. இந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு எக்ஸாமு, நாளை மறுநாள் எக்ஸாம்னும் பொழுது இந்த சொல்லும் பொருள்லாம் ஒரு முறை வேகமாக நம்ம பார்த்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். என்னால் முடியும் பட்சத்தில் இதெல்லாம் வந்து நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது இந்த வீடியோலேயே முடியுமான்னு தெரியல. நான் விரைவில் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை போலவே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன நான் கொடுக்கணும் அப்படின்றத தயவுசெய்து கமெண்ட்டில் தெரிவிங்க. இதே போல் பழைய புத்தகத்தில் இருக்கிறதையும் எடுத்து கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். அதே போல் கலை சொற்கள், அதே போல் முக்கியமான வினா விடைகள், இந்த மாதிரி என்னால் உங்களுக்கு என்ன வகையில் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.